அந்த குத்துச்சாவிய செல்லமாணிக்கிட்டு இருந்து புடுங்கி உங்ககிட்ட கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல நீ வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா எப்படி? இந்த வீட்லயும் அந்த ஹோட்டல்லையும் உன் புருஷனுக்கும் பங்கு இருக்கு. நீ போயிட்டா அதையெல்லாம் சுருட்டி செல்லமா பவுன்ல ரவா தோசையை சுருட்டி வாயில போடுற மாதிரி போட்டுக்குவா செல்லமா. சுதாரிச்சு நடந்துக்க. இது பார், நாளைக்கு நீயும் உன் புருஷனும் நடு தெருவில் நிக்கிற நிலைமை வந்துடும். ஜெயிலுக்கு போன உன் புருஷனுக்கு இனிமே யாரு வேலை கொடுப்பா? நான் சொல்றத கேட்டா சொத்தும் கிடைக்கும், நீ நினைக்கிற நிம்மதியான வாழ்க்கையும் கிடைக்கும். இதெல்லாம் நடக்குமா? நிச்சயமா நடக்கும். இந்த கண்டதோட சொன்னா பலிக்கும். நம்ம ஒவ்வொருத்தரையா விரட்டி விட்டுட்டு மொத்த சொத்தையும் ஆட்டைய போடணுங்கிறது தான் அந்த செல்லம்மாவோட திட்டம். அதுக்கு சாதகமா நாம நடந்துடக்கூடாது. பொறுமையா இருந்து காய நகர்த்தணும். அப்பதான் நாம நினைச்சது நடக்கும். புரிஞ்சுதா? கேவலம் நம்ம அத்தைய கொண்ட அந்த கொலகாரம் பொண்ணு செல்லம்மாவுக்கே இந்த வீட்டுல உரிமை இருக்கும் போது நம்மளுக்கு எவ்வளவு உரிமை இருக்கும்? நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு. நீ ஒண்ணு யோசிக்காத. நாமெல்லாம் ஒண்ணு. செல்லம்மா நீ தனி ஆயிட்டா அப்புறம் செல்லம்மா நீக்கு ஈஸியா கட்டம் கட்டிடலாம். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ஏ அழகு, பள்ளியாருக்கு ஏதாவது சில்லுன்னு எடுத்துட்டு வா போ. என்னம்மா பள்ளியார, நாங்க இவ்வளவு தூரம் பேசியும் மனசு ஏதாவது மாறிச்சா இல்ல வீட்டை விட்டு போனுங்கிற அதே முடிவோட தான் இருக்கியா?